ரயில்வே நிலைய மன்ற உறுப்பினராக மணமகள் மன்ற செயலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர் அன்னாரை பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் சார்பாக இந்த உலக தியான தினத்திற்கான நிகழ்ச்சியில் மவுண்டா போயிட்டு வந்து அதனாலதான் எனக்கு இங்க வரணும்னு எனக்கு விரும்பி வந்தேன். அம்மா எப்போ எல்லா பட்சையும் கூப்பிடுவாங்க, கூடுதல் அம்மா நம்ம வந்து கலந்துருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா நான் மவுண்டா போகணும் போயிட்டு வந்து நான் அம்மாட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதுக்காக தான் நான் வந்து கண்டிப்பா அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நீங்களாம் போயிருப்பீங்க, நாங்கள் எதிர்பாராம போனதுதான் ரொம்ப பெரிய பாக்கியமான கருத்து. நான் ஃபேமிலியோட போனேன், என் பேரை 8 வயசு பேரோட தான் போனேன். அது அசோக் சார் பாம்பேலேருந்து ஒருத்தர் வந்து எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ சில கேள்விகளை கேட்டாங்க, என்னால் கூட பதில் சொல்ல முடியல. பட் என்னோட பேரை ரொம்ப அதுக்கு ஆக்டாக பதில் சொன்னான். அவங்கள ரொம்ப அதை அசந்து பண்ணாங்க. உலகம் துபாயில் இருக்கலாம், அவங்களுக்கு தமிழும் தெரியாது. துபாயில் இருக்கலாம், பட் அவங்க கேட்டது எல்லாமே அறிவுசார்ந்த கேள்விகளும் கேட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க பதில் 8 கேள்வி கேட்டாங்க, 5 கேள்வி பதில் சொன்னான். நாங்கள் 3 கேள்வி தான் பதில் சொன்னாங்க. அப்போதான் உணர முடியுது. நான் பேரமாமா நான் ஒன்று அம்மா வந்து ரொம்ப சொல்லுவாங்க, எப்போ நான் போய் தனியாக பார்த்து பேசிக்கிறேன், பட் எல்லாத்தையும் என்ன கலந்துக்க முடியாது. நாங்கள் வியாபாரி, நல்ல நேரம் இப்போதான் அம்மா சொன்னாங்க, நேரம் வார்த்தை இன்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து. அதனால் இந்த நேரம் கூட எல்லாரும் வாழணும், நம்மளெல்லாம் வாழணும். அதனால நிறைய இயக்கங்கள் நிறைய அங்கே போகும்போது ரொம்ப அதிசயங்கள் உணர முடியுது. ரொம்ப யூனிவர்சிட்டி இல்லையா, பெரிய விஷயங்கள் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு ஞாபகம் யூனிவர்சிட்டிங்கிறது வேர்ல்டு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. அது ரொம்ப பேசிருக்கு. மறக்க முடியாத இன்சிடென்ட்டு. 2 நாள் இருந்தோம். அவங்க ரொம்ப நம்ம இது பண்ணாங்க. நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க, வாழும் முறையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அது எனக்கு என்னன்னா, இந்த இடம் வந்து நம்ம மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், மனமகிழ் பண்ணுறதுக்கு நன்றி சொல்ல கொடுத்தாங்க. அது பொருத்தமான இடமா இருக்கு. நான் ஃபீல் பண்ண அது கரெக்டான இடத்த ஆக்டாக அமைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். என்ன நன்றி. போய் கால் வச்சு அங்கே 2 நாள் தங்கி ஒரு விஷயத்தையும் அனுபவம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து நல்லா கைத்தட்டி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ரொம்ப சந்தோஷம். நீங்க அங்க போனதுல இன்னும் உங்களை போல நிறைய பேர் அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை தெரிஞ்சுக்கணும். சுயம் பகவான் வந்திருக்கக்கூடிய அந்த தபோ பூமியில போய் அனுபவங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு நாங்கள் மனதார வாழ்த்துறோம். அடுத்தபடியாக நம்முடைய சகோதரி திருமதி டாக்டர் வி.ஜி. அனந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள், ஆசிரியை நாகர்கோயில் அவர்களும் வந்து நம்மிடையே தன்னுடைய அனுபவங்களையும் வாழ்க்கையையும் சேர்த்து வருவார்கள். வருபவர் என்று அறிவார்கள். ஓம் சாந்தி. அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வேர்ல்டு மெடிடேஷன் டே, உலக தியான தினம். இது நமது ஆன்மாவிற்கு ஆன்மீகத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். இந்த நிலையிலே இங்கு மிக்க மகிழ்ச்சி காலையில் இருந்தேன். அதுலேயும் ஈவினிங் உங்களை எல்லாம் பார்த்து, கோவிந்தா அக்கா ரொம்ப பாசமான அக்கா, அவங்கள பார்த்து கொஞ்ச நாள்லே நான் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கான்ஃபரன்ஸுக்கு என்னை ஒரு எஜுகேஷன் கெஸ்டாக அனுப்பினாங்க. தேங்க்யூ. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நாம் வந்து கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று. அப்படி ஜீனியஸ் இன் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அப்படி அங்கே எல்லாரும் இருக்காங்க. சிவபாபா அந்த அருமையை கைலாசத்திற்கு போகிறது மாதிரி ஒரு உணர்வு உள்ளுர உணர முடிந்தது. கைதட்டலாம். அப்படி ஒரு கைலாசத்திற்கே போய் வந்த ஒரு அனுபவம். இப்போ நினைத்தாலும் அவர்கள் பெரியவர் சொன்னது மாதிரி
அதை உள்ளூரை எப்ப நினைச்சாலும் அது ஊற்றெடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், ஆனந்தம், அதை உணர்ந்து வந்த திருமை. அதற்காக நான் எப்போதும் பிரம்மகுமாரிகள், சிவபாபா, கோவில் அக்காளுக்கு இன்று நான் மனதார நன்றி பாராட்டுகிறேன். இன்று தியான நாள் அப்படின்னு சொல்லும்போது தியானம் நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம. ஆனா தியானம்னா என்னது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக தான் இந்த டாபிக் அக்கா எனக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசணும் அப்படின்னாங்க. தியானம் என்பது நம்முடைய ஆன்மாவை வளர்க்கக்கூடியது, மனதை அமைதிப்படுத்தக்கூடியது. அதுக்கும் மேல சொல்ல போனா நவீன சவால்களை தீர்வு காண்பதற்கு உதவுவது அப்படின்னு சொல்றாங்க. நவீன சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் இன்றைய அதிகப்படியான மன அழுத்தம், அப்புறம் சமுதாயத்தில் நிலவக்கூடிய அமைதி குறைவு, இன்னும் மக்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இழத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதான். நான் ஒரு ஆசிரியை என்கிற நிலையில நான் இந்த 3 விஷயத்தையும் நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். வகுப்பறையில போன உடனே நம்முடைய மன அழுத்தம், பிபி ரைஸ் ஆயிடும். அதான் அக்கா பிபி யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்டப்ப கைத்தூடல. அப்போ போது நமக்குலாம் தெரியாம போய் சொல்லக்கூடாது, இங்க இருந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு, சமுதாயத்துல இன்று மன அமைதி குறைவு. நம்ம எல்லாருமே கேட்கலாம், காலையிலே டென்ஷன், ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க அழகா சொன்னாங்க. எங்கதான் ஓடிட்டு இருக்கோம் யாருக்குமே தெரியல. ஒருத்த ஓடனா பிறந்தால எல்லாருமே ஓடணும், இப்படி ஒரு ஓட்டம். அப்புறம் பரஸ்பர நம்பிக்கை இன்மை, பேரண்ட்ஸுக்கு சில்ட்ரன் இல்லை, சில்ட்ரனுக்கு பேரண்ட்ஸ் இல்லை, யாருக்குமே ஒரு நம்பிக்கை இல்லை. இது சமுதாயத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு நாடு அளவுலையும் போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. இதுக்கு ஒரே தீர்வு தியானம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாடுகளுக்கும் அப்பாற்பட்டு கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாத்தையும் ஒருமித்து கொண்டு வரக்கூடிய ஒரு பவர் தியானத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தியானம் அப்படிங்கப்பட்டத நிறைய ஆன்மீக செம்மல்கள், ஆன்மீக சான்றோர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். வாழும் கலை நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் சொல்றாரு, நம்முடைய இயல்பான அன்பு, ஆனந்தம், அமைதி, இதுல ஓய்வெடுப்பதுதான் தியானம். அன்பில் ஓய்வெடுங்கள், ஆனந்தத்தில் ஓய்வெடுங்கள், அமைதியில் ஓய்வெடுங்கள், இதுதான் தியானம் அப்படின்னு சொல்றாரு. Meditation is the way to take deep rest but be alert and conscious. ஆழ்ந்து ஓய்வெடுப்பதுதான் தியானம், ஆனா அதுலயும் விழிப்புணர்வோடு இருப்பது தியானம் அப்படின்னு சொல்றாங்க. Meditation is the only way to calm our mind and get in touch with our inner joy. மனதை அமைதிப்படுத்தும், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தோட தொடர்பு வைக்கும். அதுதான் கோகிலா சிஸ்டர் மெடிடேஷன் வச்சிருக்காங்க. நாம எல்லாரும் இயல்பு அதுதான், சிவா, அதை மறந்துருக்கோம். அதோட ஒரு சின்ன ஒரு டச், அப்படி டச் வச்சு 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 we become Shiva. So that is life. That is the blossom of life. வாழ்க்கை என்பது அதுதான், சின்ன சின்னதாக மலர்ந்து 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 முழுதாக மலர்வதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பிரம்மகுமாரி சிவானி சிஸ்டர் அவங்க மிக அழகாக தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மை நாமே பார்ப்பதுதான் தியானம். ஒரே வரி, நம்மை நாமே பார்ப்பதுதான், கண்ணடியில் பார்ப்பதில்லை, நம்மை நாமே பார்ப்பதுதான் தியானம். செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்ம எவ்வளவு ரெஸ்டா இருக்கிறோம், நம்ம எவ்வளவு ரெஸ்ட்லெஸ்னஸா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உணர்ந்துடும். எவ்வளவு மூச்சு போகுது, எவ்வளவு மூச்சு போகல, எவ்வளவு நேரம் மூச்சை பற்றி நம்ம சிந்திக்கிறது, இது எல்லாத்தையுமே பார்க்கணும். நம்மை நாமே பார்ப்பதுதான் தியானம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நம்மிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்க சொல்றாங்க, who am I? நான் யார்? மெடிடேஷன்லயே சொன்னாங்க, நான் எண்ணலற்ற, பியாண்ட் கவுண்ட், அந்த அளவு ஆற்றல் படைத்தவன்,
நான் ஆனந்தத்தினுடைய சொரூபம், நான் ஆனந்தத்தினுடைய ஆத்மா அப்படின்னு நாம உணர்ந்தா போறோம். அந்த உணர்வை நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு வருவதற்கான கருவிதான் தியானம் அப்படின்னு சிவானி சிஸ்டர் மிக அழகாக எடுத்து சொல்லிருக்காங்க. அடுத்தால ஆன்மீகவாதி அரிப் ஜெமல் அப்படின்னு சொல்லணும். ஓஷோ அவர்கள் தியானத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, நீ எப்போது உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக எதுவும் இன்றி ஒரு முடிவுக்கு வருகிறாயோ, எதுவும் இன்றி ஒரு முடிவுக்கு வருகிறாயோ, அதாவது ஜஸ்ட் இருக்கிறேன், அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை பீயிங், பீயிங் இருக்கிறேன், அந்த ஒரு புள்ளிக்கு மட்டும் வருகிறாயோ அங்க தியானம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அம்மா சொல்லும் போது, நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு சிலர் உணர்ந்துக்கலாம், உணராதவங்க தவறுன்னு சொல்லவும் முடியாது. நாம இங்கே நம்ம மட்டும் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, தரையை தொட்டுட்டு இருக்கோமா, சேர தொட்டுட்டு இருக்கோமா, இல்லையா பறந்துட்டு இருக்கோமா, இல்ல பிளேன்ல போயிட்டு இருக்கோமா என்னெல்லாம் தெரியாது. பட் அந்த ஒரு உணர்வு மட்டும்தான் இருந்ததே தவிர, நான் இந்த செயின் போட்டிருக்கேன், எனக்கு இவ்வளவு டைம் ஆச்சுது, எனக்கு முன்னாடி அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணல. அபவுட் சுற்றுச்சூழல்னு வச்சுக்கலாமே, வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ், அந்த விவரம் நமக்கு இல்லாம ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படிப்பட்ட உணர்வு மட்டும், அந்த புள்ளைய எப்ப வந்து நிக்கிறோமோ அங்கே தியானம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாரு ஓஷோ அவர்கள். தியானம் என்பதை அடுத்தவரை சொல்றார், நீ செய்யவும் முடியாது, செய்ய பயிற்சி எடுக்கவும் முடியாது, புரிந்து கொள்ள மட்டும்தான் முடியும். You can never do dhyana or never practice it, but you can only understand it. இதுதான் அது. நாம் ஆழமாக போகும்போதும் நமக்குள் அந்த புரிதல் நாம் ஒரு கனல் மாதிரி கனன்று கொண்டே வரும். இன்னும் சொல்ல போனா, நாம அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, பயிற்சி செய்வது எண்ணம் எண்ணிக்கிட்டே இருக்கு, ஒன் ஆஃப்டர் அதர் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, இதெல்லாம் அப்புறம் கான்சன்ட்ரேட் பண்றோம். இதை ஒரு மையமா வச்சு நாம வேற எதையும் சிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி கம்பல்சரியா நம்ம ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு உள்ளாகும் போது மறுபடியும் நாம செயலுக்கு உட்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க சயின்ஸ்ல. மறுபடியும் நாம் செயலுக்கு உட்படுறோம். ஒரு நொடி நாம் செயலற்று இவையற்று இருப்பதுதான் தியானம். இருக்கிறேன் என்பது மட்டும்தான் அங்கு இருக்கும், வேற எதுவும் கிடையாது. இப்படி நம்ம வர 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 இந்த செயல்கள் செய்யும் போது கூட நான் ஏதோ ஒரு வாக்கிய செயல்கள் செஞ்சுட்டே இருப்பேனே தவிர, அந்த உள் உணர்வு எங்க இருக்கும்? பீயிங், தி சென்டர், செல்ஃப், ஆன்மா, அதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். என்னோட இருக்கும் இறைவன், அதுல ஒன்றும் நம்ம எந்த செயல் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் ஒரு சென்டர் அப்படின்னு நான் ஒதுக்குறேன். சென்டர், மை செல்ஃப், ஆன்மா, சிவபாபா, கிருஷ்ணா, ஜீசஸ், whatever may be, that is தியானம் அப்படின்னு சொல்றேன். இதை நம்ம சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, நாம என்ன வேணாலும் பேசலாம், இவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம், பட் உள்நிலை அது டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். அப்படின்னா மெடிடேஷன் செயல்களுக்கு எதிரானதா அர்த்தம் அப்படி கிடையாது. செயல்கள் செய்துட்டு இருக்கும் போதே மெடிடேட் அப்படின்னு சொல்றாரு. அது அதாவது பொம்மலாட்டம் மாதிரி, சரியா? அதனுடைய கண்ட்ரோல் ஒரு நூலில் இருக்கும். இந்த பொம்மை கிடந்து என்ன வேணாலும் ஆடும், என்ன வேஷம் வேணாலும் போட்டு ஆடும், எப்படி வேணாலும் ஆடும், அழுகும், சிரிக்கும், எல்லாம் செய்யும். பட் செஞ்சு இருக்கும் அந்த பொம்மலாட்டக்காரனுடைய கைது இருக்கும். ஸோ அதை நம்ம உணர்ந்துக்கணும். நாம இங்க கிடந்து ஆடிட்டு இருக்கோம், எல்லாம் நல்லாவே ஆடுவோம், சரியா? அவர் பாரதிய ஜனதா கட்சி அவர் அந்த டியூட்டி அவர் திறம்பட செய்யட்டும். நான் ஒரு ஆசிரியக்கப்பட்ட வகையில எல்லாம் திறம்பட செய்வோம். பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணுமா, அறிவுரை சொல்லணுமா, ஒருத்தனை நல்லா அதட்டி சொல்லணுமா, என்ன வேணாலும் செய்வோம். பட் இந்த பொம்மலாட்டக்காரை ஆட்டி வச்சுதான் நான் ஆடிட்டு இருக்கேன் அப்படிங்கப்பட்ட அந்த உணர்வு அப்பப்போ இருக்கணும். தட் இஸ் தியானம். அப்பப்போ இருந்து வர வர
அது எப்பவே இருக்கும், எப்பவுமே இருக்கும். அது வாழ்க்கையில சூறாவளி மாதிரி ஆனந்தம், தெளிவு, தொலைநோக்கு பார்வை, இப்படி எதெல்லாம் வரலாம். ஆனா நம்ம தன்னந்தனியாக நின்று ஒரு மலை மேல நின்று கீழே என்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு சாட்சி பாவத்தோடு நான் பார்க்கிறேன். அதுதான் தியானம். அதான் மகத்தான தியானம் அப்படின்னு சொல்றாங்க. யூ ஆர் த டூவர், யூ ஆர் நாட் த டூவர், யூ ஆர் ஜஸ்ட் த வாட்சர். நீ ஒன்றும் செய்பவன் இல்லை. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை அதெல்லாம் சொல்றாரு. இங்கே நடக்கக்கூடிய எந்த விஷயமும் உன்னை பாதிக்க கூடாது. உன்னை பாதிக்க கூடாதுன்னா உன்னுடைய உள்நிலையை, அந்த ஆனந்தத்தை, ஆனந்த நிலையை, அதான் உன்னுடைய இயல்பு, அதுதான். அதை பாதிக்காமல் நீ செய். அந்த விழிப்புணர்வு தியானம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்தப்போ ஒரே ஒரு சென்டென்ஸ் அல்ல, அந்த பொண்ணு மிக அருமையாக இந்த டான்ஸ் ஆடினாங்க. அப்பவே தியானம் அப்படிங்கப்பட்டதை அந்த பாட்டுல மிக அருமையாக சொன்னாங்க. அனைத்திலும் இறைவனை காண்பேன், அனைத்தையும் இறைவனாய் காண்பேன். கேட்டுச்சீங்களா? அனைத்திலும் இறைவனை காண்பேன், அனைத்தையும் இறைவனாய் காண்பேன். அப்படின்னா நமக்கு சங்கடம் இல்லை, கோபம் இல்லை, ஒண்ணும் இருக்காது. ஸோ இதெல்லாம் இங்க போடக்கூடிய இந்த டிராமா, இதெல்லாம் இந்த வேஷத்துக்காக நாம வந்து செய்துட்டு இருக்கோம். பட் we are undisturbed. சரியா? நாம எதுவும் அசைக்க முடியாத பெண்மணி அப்படின்னு சொல்லி அவார்டு வாங்கினாங்க ஜானகி தேவி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு இயல்பு. அடுத்தால தியானத்தை பத்தி வளரலாம் பெருமான் சொல்றாரு, சும்மா இது அப்படின்னு. சும்மா இது மனதிலிருந்து முழுமையாக விடுபட்ட நிலை. மனதிலிருந்து முழுமையாக விடுபட்ட நிலை. மனதிலிருந்து நாம எப்ப விடுபடுறோம்? தூக்கத்துல மனதிலிருந்து நம்ம முழுமையாக விடுபடுறோம் அப்படின்னாங்க. ஆனா அப்ப தூங்கிடுவோம். அப்படி இல்லாம தியானம் அப்படிங்கப்பட்டது தூக்கம் தான். ஆனா அது ஒரு விழிப்புணர்வோடு இருக்கின்ற தூக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தியானம் அப்படிங்கப்பட்டது சாட்சி பாவத்தோட நாம் இறைவனை பார்ப்பதுதான் அன்பு. ஆதிகத்தில் கிளைத்திருப்பதுதான் தியானம் அப்படின்னு சொல்லி சிவபாபாவோடு நாம் தொடர்பில் இருக்கு. இந்த நிலையை கொண்டு வர, உண்மையான இந்த தியான நிலையில நாம் வருவதற்கு இந்த ஒரு அமைப்பு, ஒரு அற்புதமான அமைப்பு, பிரம்மகுமாரிகளுடைய இந்த இயக்கம் மிக அருமையான ஒரு அமைப்பு. சகோதரிகள்லாம் நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம நாடு மட்டுமின்றி உலகெங்கும் இந்த சேவை பரந்து விரிந்து கிடக்கின்றது. ஸோ நம்ம பாரதம் எந்த காலத்திலுமே சஞ்சலப்படாது, எந்த காலத்திலும் அவதி விடாது என்பதை நம்ம ஆணித்தரமா அந்த பாசிட்டிவ் தாட் எப்பவும் நம்ம மைண்ட்ல இருக்கணும். நம்ம குடும்பம் சரி, நான் சரி, என்னுடைய குடும்பம் சரி, என்னோட மாணவர்கள் 100க்கு 4, 15 எடுக்கப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. ஆனா என்னுடைய ஒரே சிந்தனை, நான் ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸுக்கு போன உடனே நினைச்சுவேன் எல்லாரும் வெற்றிகரமா பாஸ் பண்ணுவாங்க. எப்படி தெரியாது எனக்கு. சொல்லிக் கொடுக்கறத சொல்லிக் கொடுப்போம், சிலர் ஒண்ணுமே வச்சுக்க மாட்டாங்க புக்கு எதுவுமே. பட் இந்த தாட் இருக்க சரியா, இந்த தாட் ரிசல்ட் வரும்போது எனக்கு எப்பவுமே சிவபாபா ஒரு அருமையான பிரசாதத்தை தந்துடுவார். 100%. என்னுடைய மகன் ஒரு டாக்டர், MBBS, MS, இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுட்டு இருக்காரு, அவர் எப்போ பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் வந்து ஒரு மகளை அடிக்கணும், கைவெளி மகளை அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், சரியா போயிடும். எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம், சரியா ஏங்க இதுக்கா போய் நீ வந்து 8 வருஷம் ஆர்த்தோபெடிக்ஸ் படிச்ச ஏதோ ஒரு எக்ஸ்ரேயாக எடுக்க சொன்னா நமக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். சரி அது சரியா போயிடலாம். ஆயுதத்தை கூட போட்டு தரவுன்னு சொல்ல வேண்டாம். ஆனா நான் அப்படியே நம்பிடுவேன். என்னுடைய மகனுக்கு அம்மா சிரிக்கிறாங்க, என்னுடைய மகனுக்கு என்னிடம் இருக்க பாசத்தை விட எந்த மருத்துவருக்குமே இருக்காது. அவ்வளவு பாசம் இருந்த என்னுடைய மைண்டன் சொல்லலாம், சரியாயிடுமா அப்படி இருக்கு, நல்ல தூங்கு, சரியா போயிடும். இல்ல பாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, பாட்டிக்கு 97 வயசு ஆச்சு எங்க அம்மாக்கு, சும்மா சிவபாபாவை எங்கேயும் போயிட்டாருன்னா கேட்பாங்க. அப்படி இருக்காங்க, நல்ல நினைவோடு இருக்காங்க, கொஞ்சம் பெட்ரிடன் ஆயிட்டாங்க. ஹாப்பி. இன்னைக்கு சொன்னேன்னா இப்படி கோயிலா சிஸ்டம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்ன அப்படி ரீகலெக்ட் பண்ணுவாங்க. அங்கே பேச போனேன், தியானம் பற்றி பேச போறோம் அப்படின்னு. சரி, எல்லா குருக்களும் கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டுனா எல்லா வழியும் மறந்துடும். அது உண்மை.
அதை அப்படி நம்புறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலில் நான் மறந்தே போயிடுவேன். இந்த கைவலி இருந்ததே மறந்து போயிடுவேன். நேற்று இதைத்தான் நம்ம பெரிய விஷயமா யாராவது கேட்பாங்க, சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்றும் உங்களை பாசமா கேட்கறது இல்லை. ஐயோ பாவம் நேற்று கஷ்டப்பட்டாங்களே சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கறது இல்லை. எப்படி கிளியர் ஆச்சா, எந்த டாக்டர்கிட்ட போனாங்க, என்ன மருந்து சாப்பிட்டாங்க, எத்தனை மருந்து எடுத்தீங்க, லீவு போட்டீங்களா, இதெல்லாம் வேறுக்காக கேட்கறது. அப்படி கொஞ்சம் பேர் கேட்கும் போதுதான் மறுபடியும் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி அன்பு அதை எங்கும் பரப்பி அதுதான் எல்லாமே. Everything happens spontaneously when you love each other. எந்த கேட்கறதும் இல்லாம, வெறுப்பு இல்லாம, அன்பு செய்யாமல் இருப்போம் சில விஷயங்கள்ல. அவங்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு பிஹேவியர் உள்ளால நம்மளால போய் அன்பு செய்ய சட்டுன்னு முடியாது தான். இவங்கெல்லாம் ஞானிகள், இவங்கெல்லாம் செஞ்சாங்க முடியாது. இருந்தாலும் வெறுக்காம இருப்போங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உணர்வோட நம்ம எல்லாரும் தியானம் அப்படிங்கிற பயணத்துல போயிட்டே இருப்போம். இது நீண்ட ஒரு பயணம். பல நூற்றாண்டுகள், பல ஆண்டுகள் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பயணத்துல எல்லாரும் ஒரு தியான நிலையில ஒரு சாட்சி பாவத்தோடு சமாதானமாக இருப்போம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சமாதானம். அந்த நிலையில இருப்போம். அதுக்கு எல்லாம் அந்த சிவமாக நமக்கு துணையாக நாம அவங்களுடைய குழந்தைகள் எல்லாரையும் வழிநடத்துவாங்க. வழிநடத்த இந்த தருணத்தை வேண்டி உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு என்னுடைய இறைப்பணியை தொடர்கின்றேன். சகோதரி திருமதி ஆனந்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. இந்த உலகத்துல நம்ம ஒரு பொம்மலாட்டத்துல இருந்துட்டு இருக்கிறோம். இப்போது நம்முடைய விடைபெற்று செல்லக்கூடிய, இருந்தாலும் விடைபெற்றுன்னு சொன்னா கூட நம்முடைய தொடர்புல இருக்கு நம்முடைய சகோதரருக்கு நினைவு பரிசு வழங்குறாங்க. மீண்டும் மீண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருமாறு உங்களை அன்போடு என்றும் எவ்வளவு கீழ்நிலைக்கு போயிருந்தாலும் பாரதம் உச்சகட்ட முன்னேற்ற நிலையை கூடிய விரைவில் அடைய போகிறது. அதற்கான அடிதான் இப்போ ஒவ்வொரு கிளை நிலையங்கள் மூலமாக, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் மூலமாக வீடு வீடாக ஒவ்வொரு தனி நபருக்கும் இந்த தியானமானது சென்று சேர்ந்து அவர்களுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி இதன் காரணமாக பாரதம் பொன் உலகமாக கூடிய விரைவில் வரும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இதை அடுத்தபடியாக தொடர்வதற்கு டாக்டர் திரு எம் மார்சல் மெனோ அவர்கள், டீன் ஆஃப் ரிசர்ச் சென்ட் சேவியர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அவங்க வந்திருக்காங்க. அண்ணா நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு முதல் தடவையாக வந்திருக்கிறாங்க, ரெண்டாவது தடவையாக வந்திருக்கிறாங்க. அதனால நம்முடைய நிகழ்ச்சியை பற்றி ஓரளவு கொஞ்சம் அனுபவம் இருக்கும். அவரும் தன்னுடைய அனுபவ உரையும் மேலும் வாழ்க்கையும் சேர்த்து வாழ்த்துவார். உங்களுக்கு சமாதானம் உண்டாக. அருமையான இந்த உலக தியான நாள் அனைவருமாக இணைந்து மிகவும் முக்கியமாக இந்த உலக அமைதிக்காகவும் நம்முடைய பாரத நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பிரம்மகுமாரி அமைப்பினர்கள், அதன் தலைமை சகோதரி, விருந்தினர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். டிசம்பர் 14 முதல் டிசம்பர் 21 7 நாட்கள் எனர்ஜி கன்சர்வேஷன் டே, ஆற்றல் சேமிப்பு தினமாக நம்முடைய இந்திய பாரத நாடு எல்லா வருஷமும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது 21ஆம் நாள். இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் டே முடிகிற அந்த வாரம் எனர்ஜி கன்சர்வேஷன் வீக், அதோடு மெடிடேஷன், உலக தியான நாள், இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பு பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு. மெடிடேஷன் நம்முடைய உடலில் உள்ள ஆற்றலை சமப்படுத்துகிறது அல்லது சேமிக்கிறது. எனர்ஜி கன்சர்வேஷன் உலகத்தில் உள்ள ஆற்றலை சேமிக்கிறது. ரெண்டு மூல தொடர்பு
உலகத்துடைய ஆற்றல் அருமையா இருக்கும் போது நம்முடைய இன்னர் பீஸ் மெடிடேஷனுக்கு அருமையா இருக்கும். அல்லது மெடிடேஷன் யாரெல்லாம் செய்து தன்னுடைய அமைதியை வைத்திருக்கார்களோ அவர்கள் உலகையே அமைதியா வைக்க உதவுவாங்க. ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தொடர்பு. அந்த விஷயத்திலே சரியான இந்த நாளிலே எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தது கிளைமேட் ஆக்ஷன், பருவநிலை மாற்றத்தை பற்றி ஒரு 5 நிமிடம். சரியா? பருவநிலை மாற்றம் நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே கண்ணாலே காண முடிகிறது. அளவுக்கு அதிகமான மழை, நம்முடைய டெம்பரேச்சர், இந்த சூடு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம்லாம் எப்படி இருக்குது ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம், இப்ப பகல் நேரத்துல வெயில் தாங்க முடியல. ஏசி போட்டாதான் இருக்க முடியுமோ, கார்ல டிராவல் பண்ண முடியல. பைக்ல போனா காற்று அடிக்குது, கார்ல போனா 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பயணம் செய்வது ரொம்ப கஷ்டம். ஏசி போட்டா அவ்வளவு சூடு. அப்ப இது எல்லாமே பருவநிலை மாற்றம் நம்ம இடத்திலே நம்ம உணர முடியுது. உலக இடத்திலே அதிகமா தெரியும். மழை ஒரு இடத்துல ஃப்ளட், ஒரு இடத்துல தண்ணியே இல்லை. நம்ம சவுத் ஆப்பிரிக்கால பார்த்தோம், சமீபத்தில் பெங்களூர்ல there is no ground water, acute water shortage. இனி சில இடத்துல தேவைக்கேறியான மழைனால ஃப்ளட், அல்லது வைல்டு ஃபயர், காடுகள் தீப்பற்றி எரிகிறது. இப்படி பல பிரச்சனைகள். ஐஸ் எல்லாம் உருகுறது அட்லாண்டிக் ஓஷன்ல, கடல் மட்டம் உயர்கிறது. 2050 என்ன சொல்றாங்கன்னா சென்னை போன்ற பெரிய கடற்கரை நகரங்கள் தான் பாதியெல்லாம் கடந்து கொள்ள போகிறோம். எந்த அளவுக்கு கடல் மட்டம் உயர போகிறது. பருவநிலை மாற்றத்தை நாம் கண் கூட பார்க்க முடிகிறது. இதனை நாம் தடுக்காவிட்டால் இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல எந்த உயிரினங்களும் வாழ்வது சாத்தியம் இல்லை. அந்த அளவுக்கு போயிடுது. இந்த பருவநிலை மாற்றத்துக்கு யார் காரணம்? மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் தான் மிக முக்கியமான காரணம். இந்த இயற்கை வளங்களை நாம் அழிப்பது, அது மரங்களை அழிப்பதாக இருக்கலாம், நிலத்திலே கிடைக்கின்ற பெட்ரோல், டீசல் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தை பற்றி சொல்லும் போது மேற்கத்திய பழமொழி என்று சொல்லுவாங்க, இந்த உலகம் நாம் முன்னோர் நமக்கு விட்டுட்டு போனது, நாம் நம்முடைய சந்ததியருக்கு விட்டு போக வேண்டியது பாரம். இது நம்முடைய கடமை. நாம் மட்டும் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டா அடுத்து வருகின்ற சந்ததிக்கு ஒன்றுமே கிடைக்காது. இப்ப நிலக்கரி எல்லாம் ஒரு 100 வருஷம் தான் இருக்கும், அது போய் இல்லை. இப்போ பயன்படுத்துற விதத்திலே போனா 30 வருஷத்துல இந்த இயற்கை எரிவாயு தீர்ந்து போகும். 60 வருஷத்துல பெட்ரோல் டீசல் தீர்ந்துடும். இப்போ பயன்படுத்துறோம், கூடுதலாக இன்னும் பயன்படுத்துவாங்க. அதனால இந்த வருஷங்கள் இன்னும் சீக்கிரம் தீர்ந்து போகும். இப்படி இயற்கை வளம் தீர்ந்து கொண்டு போனா நம்முடைய அடுத்த வருங்கால சாத்தியத்துக்கு ஒண்ணு இருக்காது. சரி, அது மட்டுமா பிரச்சனை? இந்த பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம். அது என்னன்னா அளவுக்கு அதிகமாக CO2 கார்பன் டை ஆக்சைடு கரிமல வாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. அது தொழிற்சாலையா இருக்கலாம், வாகனங்களா இருக்கலாம், எங்கெல்லாம் எரிக்கிறோமோ பெட்ரோல், டீசல், இது எல்லாமே என்ன ஆகுது? அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அப்படி ஒரு லேயர் வந்தனால பூமிக்கு உள்ளே வருகின்ற சூரியனுடைய கதிர்கள் திரும்பி போக முடியாம திரும்ப இங்கே வருகிறது. கார்ல டிராவல் பண்ணோம்னா எல்லாம் பிரச்சனை. ஏசி போடாம அவர்கள் ரயில்வே நிலைய மணமகள் மன்றத்தினுடைய செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அந்த பெயர் மணமகள் மன்றம் அப்படின்னு பெயரே நமக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அழகா பொருத்தமா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சகோதரரை தன்னுடைய அனுபவத்தையும் கூறி வாழ்த்துறை வழங்குவார். அனைவருக்கும் இனிய அன்பான மாலை வணக்கம். இந்த விழாவினை, இந்த மெடிடேஷன் இதில் கலந்துகிட்ட அனைவருக்கும் என்னுடைய தொழிற்சங்கமாகிய SRM-இனுடைய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லா இந்த விழாவிலே மேடையிலே அமர்ந்திருக்கிற அனைவரும் விவரம் தெரிந்தவர்கள், உலகத்தை புரிந்தவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை பகிர்ந்தவர்கள். அதன் அடிப்படையிலே ஒரு பேராசிரியர் பேசும் அளவிற்கும் பேராசிரியர்
விளக்கம் கொடுக்கும் அளவிற்கும் திறமையானவர் அல்ல நான். இதற்கு முன்பாக பருவநிலை மாற்றத்தை விளக்கம் கொடுத்து சிறப்பித்த அளவுக்கு விவரமான ஆள் அல்ல. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் ஒரே பயணத்தில் செல்லும் பொழுது ஒரு புதுசாக ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அந்த ஆளாக நான் கருதப்படுகிறேன். காரணம், இங்க எல்லா விஷயங்களும், நீங்க பேசுற விஷயங்களுடைய மொத்த விஷயங்களும் ஒரு உள்ளடக்கம் கொண்ட ஒரு நபராக நான் பருவ காலத்திலே எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், நான் இந்த விஷயத்துக்கு வரல, என்னுடைய விஷயங்களை சில விஷயங்களை பேசி முடிச்சேன். இதை நான் 2 வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்படும் பொழுது எனக்கு தெரிந்த 2 வார்த்தைகளை பேசி என்னுடைய உரையை முடிக்கிறேன். குழந்தை பருவத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கும் இந்த வாழ்க்கை, உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், உடம்புல வலிமை இருக்கிற வரைக்கும், ஒரு காலகட்டத்திலே நாம் ஆடும் ஆட்டங்கள், பாடும் பாட்டுகள். நான் ஒரு விளையாட்டு வீரர். 12 வயதிலே தமிழ்நாட்டுக்காக கல்கத்தா சென்ற ஒரு விளையாட்டு வீரர். தமிழ்நாட்டுக்காக பல விளையாட்டுகளை பல மாநிலங்களில் விளையாண்டவர் நான். இந்திய அளவிலே இந்தியன் கேம்பிலே இந்தியாவுக்காக கலந்து கொண்ட 12 பேரில் நான் ஒரு நபர். இப்பொழுது நான் இந்த இடத்தில் இருக்கிறதற்கு காரணம், நான் விளையாண்ட விளையாட்டை வைத்து வேலை வாய்ப்பு தந்தவர். ஸ்போர்ட்ஸ் கோட்டா பயணம், அதில் வேலைக்கு வந்தவர் நான். அப்ப என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், எப்படி ஆட்டம் போட்டிருக்கோம், எவ்வளவு ஆடி இருக்கோம், உலகத்தில் உள்ள அவ்வளவு பழக்கங்களும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். யாரையும் மதிக்காத ஒரு காலகட்டங்கள். யார் கேட்டாலும் தாய் வந்து சொல்லுவது போமா பார்த்துக்கலாம், அதான் பார்த்துக்கலாமான்னு சொன்ன காலகட்டங்கள். அன்னைக்கு தாய் சொல்லுவோம், தாயோட அருமை தெரியாதா, நாங்கெல்லாம் போனதுக்கு முன்னாடி அவங்க அருமை தெரியும். நாங்க எப்படி இப்போ அனுபவப்படுறோமோ இதே ஒரு நாள் நீங்க அனுபவப்படுறீங்களா அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டங்கள்ல, அந்த தாய் இறந்ததுக்கு அப்புறம், தகப்பனும் இறந்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம நிறைய பாடங்களை அவங்களோட அனுபவிச்சதை இப்ப நம்ம அனுபவிச்சிருக்கோம். இதான் காலகட்டம். அதே மாதிரி உடல்நிலை நம்மளுக்கு குறைய குறைய, வயது ஆக ஆக, நம்மளோட உடல் சரியும் பொழுது நம்மளுக்கு ஒரு இருக்கு, வா நம்ம வயசாகிட்டே இருக்கே, நம்ம இப்படி போயிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு பயம் மனுஷனுக்கு வரும். காலேஜ் சரியில்லை, கை சரியில்லை, சுகர், பிரஷர், கம்பல்சர், மஞ்சள், டைபாய்டு, உலகத்தில் உள்ள எல்லா வியாதிகளும் உள்ளடக்கம். இது போக என்ன மாதிரி நான் சொல்ல போனா ஒரு அரசியல்வாதியாக, ஒரு விளையாட்டு வீரராக மாறி இப்ப நான் ஒரு அரசியல்வாதியாக இப்ப இருக்கிறேன். காரணம், இந்த ரயில்வே தொழிலாளர்களை ரயில்வே தொழிலாளர்களாக பணியாற்ற தனியார் மையத்திற்கு கொடுக்காமல் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க, படித்த இளைஞர்களை வேலைக்கு பணியமர்த்த போராடக்கூடிய ஒரு போராளியாக என்னுடைய வாழ்க்கை பயணம் சென்றுள்ளது. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடிதான் ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி, 11 டேஸ்க்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஜெயிச்சே வந்திருக்கோம். இந்த தொழிற்சங்கம் ஜெயிச்சே வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த ரயில்வே மனமுறை மன்றமும் தொழிலாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்குகள் அடிப்படையிலே என்னை செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இடம். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய பயணம் டென்ஷன் ஓட்டி இது 1000 பொய்களை சமாளிக்கணும், 1000 பிரச்சனைகளை சமாளிக்கணும், 1000 தொழிலாளர்களை, 1000 அதிகாரிகளை சந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். பழைய காலம் அல்ல, இது தமிழ்நாடு அல்ல, இது எல்லாம் கலந்த கலையாக மாற்றப்பட்ட ஒரு தமிழ்நாடாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஒரு போராட்ட காலத்துல 24 மணி நேரமும் டென்ஷன், ஒலி, உணர்வுகள் பயங்கர, தூக்கம் வராது, அது வராது, இது வராது, அதனால படம் கேட்கப்படாது. என்ன நினைச்சாலும் சரி, 15 வருடம் இருக்கும் தான் நினைக்கிறேன். இதே ஒளியோட ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வேணும்.
என்னடா ஒரே டென்ஷனா இருக்கு, ஏதாவது ஒண்ணு